வெற்றியின் நாளுக்காய் நன்றி கூறுவோம். இன்று தாய் திருவையானது பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு இறை அழைத்தல் ஞாயிறாக சிறப்பித்து மகிழ்கின்றது. மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் இத்திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு தம் அன்பு கட்டளைகளால் நம்மை வழிநடத்துகின்றார். இறை வார்த்தையின் வழியாக நமக்கு ஆன்ம உணவு அளிக்கிறார். தூய ஆவியாரின் கொடைகள் வழியாக நம்மை இளைப்பாற்றுகிறார். நம் அனைவருக்காகவும் தன் உயிரை தந்த நல்ல மேய்ப்பன் நம் ஆண்டவர் ஒருவரே. நல் வழிபாதையில் நாளும் நம்மை வழிநடத்தி செல்லும் இறைவனுக்கு நன்றி கூறவும், இறை அழைப்பினை மனதில் கேட்டு உணரவும், இயேசுவின் குரலுக்கு செவிசாய்த்து அனைவரும் இயேசுவின் உண்மை சீடர்களாக வாழ வேண்டும் என்ற கருத்தையும் இன்றைய திருவழிபாடு நமக்கு எடுத்து காட்டுகிறது. இயேசுவின் அழைப்பை ஏற்று அவரது அடிச்சுவட்டில் வாழ நம்மையே இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை பின்பற்றி அவரின் கட்டளைகளை கடைபிடித்து வாழும்போது நாம் அவரின் பிள்ளைகளாகும் பேற்றினை பெறுகிறோம் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரின் அருள் கேட்டு இணைவோம் அன்பின் வழியில். இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. இறையருள் மலரட்டுமே, அது இடமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. அண்ணலே இங்கு நம்மை அழைத்தார், மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். அண்ணலே இங்கு நம்மை அழைத்தார், மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். வரையில்லா வரங்களை நமக்கு அளித்தார், வரையில்லா வரங்களை நமக்கு அளித்தார். தம் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கு காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை. தாயாகிய திரு அவை இந்த ஞாயிறை நல்லாயன் ஞாயிறாகவும் இறையழைத்தல் ஞாயிறாகவும் கொண்டாட அழைப்பெடுக்கிறது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 சொற்றொடர்கள் 37 முதல் 38 வரை. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை தரும்படி அறுவடையினுடைய ஆண்டவரை மன்றாடுங்கள் என்று சொல்லி நமக்கு நற்செய்தி அழைப்பெடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இறை அரசை பரப்ப, இறை அரசை விதைக்க ஏராளமான ஊழியர்கள், ஏராளமான பணியாளர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆகவே இந்த வேளையிலே இறை அழைத்தல் பெருக வேண்டும் எனவும் இறையாட்சி விதைக்கப்பட வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். உயிர்த்த இயேசு நல்லாயனாக நம்மை வழிநடத்தி வருகிறார். அவருடைய தோளிலே பத்திரமாய் பயணிப்போம். இந்த திருப்பலியை கொண்டாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று
மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்கின்றீர். அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்திற்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 14 மற்றும் 43 முதல் 52 வரை. அந்நாள்களில் பவுலும் பர்னபாவும் பெர்கேயிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவிலுள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். தொழுகை கூடத்தில் இருந்தோர் கலைந்து சென்றபோது பல யூதர்களும் யூதம் தழுவி கடவுளை வழிபட்டவர்களும் பவுலையும் பர்னபாவையும் பின்தொடர்ந்தார்கள். இவ்விருவரும் அவர்களோடு பேசி கடவுளின் அருளில் நிலைத்திருக்கும்படி அவர்களை தூண்டினர். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டி இருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலைவாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்லுகிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலைவாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்தி விட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். 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 அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். 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 ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள்.
நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் மாடுகள். 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 ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் மாடுகள். 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 இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 9 மற்றும் 14 17 வரை. யோவான், நான் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும், குலத்தையும், மக்கள் இனத்தையும், மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். மூப்பர்களுள் ஒருவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால்தான் கடவுளது அரியணையின் முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிக்கொண்டு அவர்களை பாதுகாப்பார். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா. கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வு அளிக்கும் நீர் ஊற்றுகளுக்கு வழி நடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, சொற்றொடர்கள் 27 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது,
என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கின்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாயாகிய திரு அவை இன்று இந்த ஞாயிறை நல்லாயின் ஞாயிறாகவும் இறையழைத்தல் ஞாயிறாகவும் கொண்டாட அழைப்பெடுக்கிறது. உயிர்த்த இயேசு நமக்கு எல்லாருக்கும் நல்லாயனாக இருந்து நம்மை எல்லாம் சுமக்கின்ற ஆயனாக உடன் பயணிக்கிறார் என்கிற அழகான உண்மையை எடுத்துச் சொல்லுகிறது இறைவார்த்தைகள். இந்த நல்லாயின் ஞாயிறுக்கு கடந்த ஞாயிறு இறைவார்த்தைகள் எல்லாம் நம்மை அழகாய் தயாரித்திருக்கின்றன. பாஸ்கா காலத்தினுடைய முதல் ஞாயிறு சீடர்கள் எல்லாம் ஒன்று கூடும்போது இயேசு அவர்களுக்கு தோன்றுதல். ஆனால் அங்கே தோமா இல்லை. இரண்டாம் வாரம், பாஸ்கா காலத்தினுடைய இரண்டாம் வாரம், மேல் மாடியிலே இருந்த சீடர்களுக்கு இயேசு தோன்றுகிறார். அங்கே தோமா இருக்கிறார். மூன்றாவது வாரம் எருசலேமுக்குள்ளே இருந்த இயேசு கலிலேயா திபேரிய கடற்கரைக்கு அருகிலே இருந்து அங்கே தம்முடைய சீடர்களுக்கு தோன்றுகிற நிகழ்வு. இந்த நான்காவது வாரம் இந்த உலகெல்லாற்றுக்கும், இந்த உலகத்திற்கே அவர் நல்லாயனாக இருக்கிறார் என்பதை அடையாளமாக வைத்து நானே நல்ல ஆயன் என்று சொல்லி நல்லாயின் ஞாயிறை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நல்லாயின் ஞாயிறு இந்த நாளில் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய அழகான ஒரு சில உண்மைகள். இயேசு அழைத்த எல்லா சீடர்களுமே மீனவர்கள். அந்த மீனுக்கும் மீனவர்களுக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்காது. இந்த மீனை பற்றிய செய்திகள் நம்ம கடந்த வாரம் வாசிக்கும் பொழுது கூட மீன்பாடு அதிகமாக கிடைப்பதையும் 153 மீன்கள் கிடைத்ததையும் விவிலியம் எடுத்து சொன்னது. அதாவது மீன்கள் அதிகமாய் கிடைக்கிறது என்பது இறையாட்சியினுடைய வளர்ச்சி, திரு அவையினுடைய வளர்ச்சியை சுட்டி காட்டுகிறது. ஆனால் இயேசு ஆயனுக்குரிய தன்மையோடு அழைக்கிறார். ஒரு நல்லாயனாக இருப்பதற்காக அழைக்கிறார். ஏன்னா அங்கே மீனவனுக்கும் மீன்களுக்கும் தொடர்பு இருக்காது. ஆனால் ஆயனுக்கும் மந்தைக்கும் தொடர்பு இருக்கும். ஆயன் மந்தையை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், வழி நடத்துகிறார். ஆக இந்த ஞாயிறு நல்லாயன் ஞாயிறாக நமக்கு அழைப்பெடுக்கிறது. இயேசு ஒரு நல்லாயன். இதை நம்முடைய விவிலிய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப அடிக்கோலமிட்டு அடிக்கோடிட்டு நமக்கு சுட்டி காட்டுகிறது. குறிப்பாக இறைவாக்கினர் எசையா தம்முடைய நூலிலே 40வது அதிகாரத்திலே 11வது இறைவசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார்: ஆயனைப் போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார், சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். மெசியாவை பற்றிய முன்னறிவிப்பு, அவர் ஒரு நல்லாயன் என்பதை இந்த இறைவாக்கினர் எசையா நூல் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் யோவான் நற்செய்தியிலே 10வது அதிகாரம், அது நல்லாயன் அதிகாரம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த அதிகாரத்திலே 7 சொற்றொடர்கள், நானே 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 என்று சொல்லப்படுகிற 7 சொற்றொடர்களில் நானே நல்ல ஆயன் என்று சொல்லி இயேசு தம்மை நல்லாயனாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, புனிதர்களுடைய வாழ்விலும் இந்த நல்லாயனாக இயேசு இருந்தது வெளிப்பட்டது. நம்ம இக்னேஷியன் ரெட்ரீட் என்று சொல்லக்கூடிய இயேசு சபை நடத்துகிற இன்னாசியாருடைய ஆன்மீக தியானம். லோயலா இன்னாசியார் 8 மாத காலம் ஒரு குகையிலே இருந்து வெளிப்படுத்தப்பட்ட காட்சிகள், அவர் பெற்றுக்கொண்ட
இறை செய்திகள், அவருடைய ஆன்மீகம், இவற்றையெல்லாம் ஒரு மாத கால தியானமாக இக்னேஷியன் ரெட்ரீட் என்று இயேசு சபை குருக்கள் நடத்துவார்கள். அதில் 2வது வாரத்தில் படைப்பு பற்றிய ஒரு செய்தி, தியான செய்தி கொடுக்கப்படும். அப்போ அவருடைய வெளிப்பாடாக அவருக்கு கிடைத்த அந்த நிகழ்வு, தந்தை மகன் தூய ஆவியார் மேலிருந்து இந்த உலகத்தை படைத்த உலகத்தை பார்க்கிறார்கள். இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறார்கள். பார்க்கும் பொழுது தந்தை வருத்தப்படுகிறார். ஏன்னா இவ்வளோ தீமை இருக்கிறதே, இவ்வளோ அநியாயங்கள் இருக்கிறதே, இவ்வளோ அக்கிரமங்கள் இருக்கிறது வருத்தப்படுவது பார்க்கும் பொழுது அவருடைய வருத்தத்தை பார்த்து இயேசு, சுதனாகிய இயேசு, நான் செல்கிறேன் என்று சொல்லி அவர் இந்த உலகிற்கு வந்து மீட்டதாக அந்த தியான நிகழ்வு இருக்கும். அதாவது பராமரித்தலும், பாதுகாத்தலும், உடனிருத்தலும், வழிநடத்துதலும் இயேசு நல்லாயனாக இருக்கிறார் என்கிற அழகான செய்தியைத்தான் அந்த நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகிறது. இப்படி இயேசுவை முன்னறித்ததும், இயேசு தம்மையை வெளிப்படுத்திக் கொண்டதும், புனிதர்களுடைய வாழ்விலே வெளிப்படுத்தப்பட்டதும் இயேசு ஒரு அழகான நல்லாயன் என்பதை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நல்ல ஆயன், அவருக்குரிய நல்லாயனுக்குரிய பணிகள் என்னவாக இருக்கும்? முதல்ல அவருக்குரிய பணி என்னென்னா உணவு அளித்தல், உணவு கொடுத்தல். ஒரு சில விலங்குகள் உணவில்லாமல் கூட ஒரு சில மாதங்கள், ஒரு சில நாட்கள் இருக்கும். ஆனால் ஆட்டுக்குட்டிகளுக்கெல்லாம், ஆடுகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கலன்னா உடனே உடல்நலம் குன்றிவிடும். சரியாக சாப்பிட வேண்டும். அதாவது ஆடுகள் மேயும் போது, தனியாக மேயும் போது வித்தியாசமாக இருக்கும், கூட்டமாக மந்தையாக மேயும் போது வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப வேகமாக சாப்பிடும், எது வேணாலும் சாப்பிடும். தனியாக இருக்கும்போது மெதுவாக சாப்பிடும். ஆக இந்த ஆயன் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன சாப்பிடுகிறது, எதை சாப்பிடுகிறது, எதை கொடுக்க வேண்டும், எதை உண்ண கொடுக்க வேண்டும் என்பதை கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம எசேக்கியேல் இறைவாக்கினர் புத்தகத்தில் 34வது அதிகாரத்தில் 14வது இறைவசனத்தில் இந்த உணவு கொடுத்தல் பற்றி நல்லா என்ற தலைப்பில் அந்த பகுதி அமைந்திருக்கிறது. அதில் உணவு கொடுத்தல் பற்றி இறைவாக்கினர் எடுத்துச் சொல்கிறார். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை நான் மேய்ப்பேன், இஸ்ரேலின் மலையுச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும், அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இளைப்பாறும், இஸ்ரேலின் மலைகளின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும் என்று சொல்லி தான் எப்படிப்பட்ட மேய்ச்சல் நிலத்தை கொடுக்கப் போகிறேன் என்பதை ஒரு நல்ல ஆயனாக இயேசு சொல்கிற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். எப்படி ஆயன் தன்னுடைய மந்தைக்கு உணவு கொடுக்கிறாரோ, வளமான செழிப்பான உணவை கொடுக்கிறாரோ, அவ்வாறே நம் ஆண்டவராகிய இயேசு நல்லாயனாக இருந்து உணவளிக்கிறார். அன்புக்குரியவர்களை, 2வதாக நல்லாயனுடைய மிக முக்கியமான பணி பாதுகாக்கிற பணி. இந்த ஆடு ரொம்ப கஷ்டம். இந்த ஆட்டுக்குட்டிங்க, ஆடுங்கள்லாம் ஓட தெரியாது, தாவி ஓட தெரியாது, வேகமாக ஓட தெரியாது, தப்பிக்க தெரியாது. ஆக ஒரு நல்லாயனாக இருக்கிறவர் இதை பாதுகாக்க வேண்டும். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் 34வது இறைவசனத்தில் தாவீது சவுலை நோக்கி சொல்கிற வார்த்தை, சின்ன பையன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிற வார்த்தை, இந்த வார்த்தைகள் எதை குறிக்கிறதுனா, ஒரு ஆயன் எப்படி இருக்க வேண்டும், அதாவது உம் அடியானாகிய நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கமோ அல்லது கரடியோ மந்தையில் புகுந்து ஆட்டை கவ்விக்கொண்டு ஓடினால் நான் பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து அதன் வாயினின்று ஆட்டை விடுவிப்பேன், அது என் மீது பாய்ந்தால் அதன் தாடியை பிடித்து நன்றாக அடித்து கொள்வேன் என்று சொல்லி ஆயனுக்குரிய பணியாக பாதுகாக்கிற பணியை எடுத்து சொல்வதுதான் இந்த இறைவார்த்தைகள். ஆக 2வது என்ன மிக முக்கியமான பணினா பாதுகாத்தல், எதிரிகளிடமிருந்து பாதுகாத்தல். 3வது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பராமரிக்கும் பணி, அதை ஒழுங்காக பராமரிக்க வேண்டும். எசேக்கியேல் இறைவாக்கினர் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் 34வது அதிகாரத்தில் 16வது இறைவசனத்தில், காணாமல் போனதை நான் தேடிக்கொண்டு வருவேன், காணாமல் போனதை நான் தேடிக்கொண்டு வருவேன், அலைந்து திரிவதை மீண்டும் நான் சேர்ப்பேன் என்று சொல்லி ஒரு நல்லாயனாக எப்படி கனிவோடு ஆயன் அதை பார்க்கிறார் என்பதை அது குறித்து காட்டுகிறது. அது மட்டும் அல்லாமல் நலிந்தவற்றை நான் திடப்படுத்துவேன், காயமுற்ற ஆட்டிற்கு நான் கட்டுப்போடுவேன் என்று சொல்லி ஒரு ஆடு பிணியுற்றால், அது காயப்பட்டால் தன்னுடைய பணி என்னவாக இருக்கும் என்பதை ஆயன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக 3வது மிக முக்கியமான பணி பராமரித்தல், கண்காணித்தல். ஆடு எந்த நிலையில் இருக்குது, எந்த மயக்க நிலையில் இருக்கா,
நன்றாக இருக்கா, நன்றாக சாப்பிடுதா, அதனுடைய கழிவுகள் நன்றாக போகிறதா, இதெல்லாம் உற்று நோக்க வேண்டும். அப்போ தான் அது வளமான திடமான ஆடாக இருக்க முடியும். ஆக 3வது நல்லாயினுடைய பணி என்னன்னு சொன்னால் இந்த பராமரித்தல். 4வது பணி என்ன என்று பார்க்கும் பொழுது அறிந்திருத்தல். அதான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி. என்னுடைய குரல் அவற்றிற்கு தெரியும், அவையும் எனக்கு தெரியும் என்று இயேசு சொல்வதை பார்க்கிறோம். இந்த ஒன்றுக்கொன்று தொடர்புடைய அந்த உறவு, ஒன்றுக்கொண்டு தொடர்புடைய ஒரு உறவு. நம்முடைய திருத்தந்தை குருக்களுக்காக சொல்லும் பொழுது, இந்த பகுதியை சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்னா, ஆட்டினுடைய அந்த நாற்றம், அந்த மனம், ஆட்டினுடைய மனம் ஒவ்வொரு ஆயனுடைய தோளிலும் இருக்க வேண்டும். அப்போ தான் அது ஒன்றித்திருக்கிறது, ஒன்றாக நடக்கிறது, இணைந்திருக்கிறது, இணைபிரியாமல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை சொல்லி அதை அறிவுரையாக குருக்களுக்கு சொன்னார் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த 4 மிக முக்கியமான பணிகள் ஒரு நல்லாயனுக்குரிய பணிகள். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். முதல் வாசகத்திலே பேதுருவும் பர்னபாவும் பெருகையிலிருந்து புறப்பட்டு அந்தியோக்கு நோக்கி செல்லுகிற அந்த நிகழ்வு. அவங்க போகும்பொழுது என்ன நடக்கிறது? அவரை எதிர்த்து பேசுகிறார்கள், அவரை இழித்துரைக்கிறார்கள், அவரை துன்பப்படுத்துகிறார்கள், அவரை ஊரை விட்டே துரத்துகிறார்கள். இவ்வளவும் நடக்கிறது. இவ்வளோ இன்னலுக்குண்டான பவுலும் பர்னபாவும் மிக சிறப்பான பணியை ஆற்றிக்கொண்டே இருந்தார்கள். காரணம், நல்லாயன் அவர்களை வழிநடத்தினார். நல்லாயன் இயேசு அவர்களை வழிநடத்தினார். அதை பற்றி சொல்லுகிற பொழுது இன்றைக்கு 2வது வாசகத்திலே, அரியணையிலே இருக்கிற ஆட்டுக்குட்டி அது மேய்ப்பனாக எல்லாருடைய கண்ணீரையும் துடைக்கும், எல்லாருடைய கண்ணீரையும் அது துடைக்கும், எல்லோரையும் பாதுகாக்கும், எல்லாரையும் வழிநடத்தும், கதிரவனோ வெப்பமோ அவர்களை தாக்காது என்று சொல்லி அவருடைய பாதுகாக்கிற நல்லாயனுக்குரிய பாதுகாக்கிற தன்மையை அது வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்லாயனுக்குரிய பணிகளை பார்த்தோம். இந்த பணிகளை நம்முடைய குடும்ப வாழ்விலே உள்வாங்கிக் கொள்வதுதான் இன்றைய நாளினுடைய பாடமாக அர்த்தமாக இருக்க முடியும். மிக குறிப்பாக ஒரு ஆயன் தன்னுடைய மந்தைக்கு உணவளிக்கிறான். அதே போல் நம்முடைய குடும்பத்தாருக்கு உணவளிப்பது ஒரு நல்லாயனாக நம்முடைய கடமை. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான உணவுகளை பார்த்து கொடுப்பதில்லை. தாய் தந்தைக்கு பிள்ளைகள் உணவளிப்பதில்லை. இன்றைக்கு சென்னை மட்டுமல்ல, அதனுடைய புறநகர் பகுதிகளிலே பயணிக்கிற பொழுது 5 கிலோமீட்டருக்குள்ளாக 1-2 கருத்தரித்தல் மையங்கள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் கருவுரை இல்லாதவருக்கு நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. சமீபத்திலே இரத்த தான முகாம் ஒன்று நடத்தினேன். அந்த டாக்டர் கேட்டாங்க. அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஃபாதர் 18 வயசுலேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளே நீங்கள் நிறைய பேர் அனுப்புங்க, அப்போ தான் ரத்தம் ஓரளவுக்கு நாங்கள் கொண்டு போக முடியும். நானும் அனுப்பினேன். ஏறக்குறைய 45 பேர் அவர்கள் சோதித்தார்கள். அதில் 5 பேரை தான் சூஸ் பண்ணாங்க. மிக வேதனையாக இருந்தது. நம்முடைய பிள்ளைகளை 40 பேர் அது செலக்டே ஆகலை, அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. காரணம், அவருடைய உடல் சீரான நிலையில் இல்லை. ஆக உணவளிப்பது என்பது மிக முக்கியமான ஒரு நல்லாயினுடைய கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். பார்த்து உணவளிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் எசேக்கியேல் புத்தகத்தில் 34வது அதிகாரத்தில், நீங்கள் என்னுடைய மந்தையை மேய்க்கவில்லை, உங்களுக்கு ஐயோ கேடு, நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை, நீ எப்படின்னே பார்க்கறதில்ல, என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க நீ கண்டுக்கிறதில்ல, பார்க்கறதில்ல, உனக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகிறார். காயமுற்றதற்கு நீ கட்டுப்படுவதில்லை என்று எச்சரிக்கிறார். ஆக இந்த நாள் அன்புக்குரிய என்ன சகோதர சகோதரிகளே, நல்லாயனுக்குரிய கடமையை நம்ம வெளிப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களிலே பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். உயிர்த்த இயேசு நல்லாயனாக நம்மையெல்லாம் சுமந்து கொண்டு, நம்முடைய எல்லா பிணிகளையும் அவர் தாங்கி கொண்டு, நம்முடைய காயங்களுக்கு கட்டுப்போட்டு கொண்டு அவர் நம்மோடு உடன் பயணிக்கிற அற்புதமான தெய்வம் நமக்கு சொல்லித் தருவது, நாமும் நல்லாயனாக இருப்போம், நாமும் நல்லாயனாக வாழ வேண்டும் என்கிற அழகான ஒரு செய்தியைத்தான் இன்றைய நாள் சொல்லித் தருகிறது. ஆக நல்லாயனுக்குரிய பணிகளை, நல்லாயனுக்குரிய எல்லா குணங்களையும் சுமந்து நல்லவர்களாய் நாம் பயணிப்போம். இறைவன் நம் அனைவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கமுடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டறியது போல நம்முடைய தாய்நிலையை கண்ணோக்க அருள் புரிவாராக. அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் கனிவுடனும் பரிவுடனும் இறைமக்களை வழிநடத்தி செல்லவும், இறைமக்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தெய்வமே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் மக்களின் நலனுக்காக உழைத்திடவும், பேராசை, சுயநலம், அநீதி ஆகியவற்றை களைந்து அமைதியுடனும் நீதியுடனும் பொதுநல நோக்கோடும் மக்களை ஆட்சி புரியவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, நாங்கள் அனைவரும் உமது வார்த்தைக்கு செவி கொடுத்து எங்களது அழைப்பின் மேன்மையை உணர்ந்து வாழவும், முழு ஈடுபாட்டோடும் அர்ப்பண உணர்வோடும் பிறரை ஏற்று அன்பு செய்யவும் உமது கட்டளைகளின்படி எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் தெய்வமே இறைவா, உலகில் உள்ள அனைத்து நோயாளிகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உமது வல்லமையை நிறைவாக பெற்று நற்சுகத்துடன் வாழ்ந்திடவும், மனக்கவலையால் வருந்துவோருக்கு ஆறுதலும் சுகமும் தந்து வழி நடத்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டியெழுப்பி கொண்டிருக்கும் ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உயிர்த்த உம்மில் நம்பிக்கை கொண்டு நீர் விட்டு சென்ற அமைதியை உலகெங்கும் கொண்டு செல்லும் நபர்களாக திகழ்ந்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக பக்தியோடு மன்றாடுவோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எது வேண்டும் உனக்கு இறைவா, எது வேண்டும் உனக்கு இறைவா, எது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும். மலர் யாவும் தந்தேன், திருப்பாதம் வைத்தேன், உனக்கது மனமில்லையோ. கனியாவும் தந்தேன், திருப்பீடம் வைத்தேன், உனக்கது சுவையில்லையோ. எதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. எளிய என் இதயம் தந்தே, எளிய என் இதயம் தந்தே, அது ஏற்றதாயிருக்குமோ இறைவா. எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும் உனக்கு இறைவா, எது வேண்டும் உனக்கு இறைவா. எது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மரி நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் மக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி, எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்குமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. என்பதும் நான் செய்வேன், என் நன்றி நான் சொல்வேன். என்பதும் நான் செய்வேன், என் நன்றி நான் சொல்வேன். இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. பசியாய் வாடும் ஏழையின் நிலையில் பாவினான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியாய் வாடும் ஏழையின் நிலையில் பாவினான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. நல்ல ஆயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்ட உம் ஆடுகளை நிலையான பசும்புல் வெளியில் கூட்டி சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். கன்னிமையில் இறைவன்
ஒரு கொடுத்தார். அந்த முன்னவரின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார். அந்த முன்னவரின் அன்னை என திகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். தினம் அவள் புகழினை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். அவள் அன்பை பாடிடுவோம். அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.